Hi friends, welcome to my video. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வேற ஒண்ணும் இல்ல பார்ட் 1 வீடியோ போட்டோம்ல அதுல நம்ம எப்படி காயின் செட்டப் பண்ணனும் பார்த்தோம். இன்னைக்கு எப்படி பானை மூவ் பண்றது, அது மட்டும் இல்லாம எப்படி வெட்றது, அப்புறம் எப்படி மூவ் அண்ட் அந்த மாதிரி கடைசில உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் இருக்கு. அத நான் வீடியோ முடியும் போது சொல்றேன். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாமா? சரி வாங்க போலாம். Friends, welcome to my video. Emotional damn it. அதான் என்னடா இப்போ என்னடா பேசுனேன், அதுக்குள்ளேயே வெல்கம் டு மீனா கொஞ்சம் மைண்ட் இல்லை ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க. இப்போ நம்ம பான் எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்களா? இப்போ ஏன் நான் மிச்சம் காயின் வைக்கலன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரி எப்படியோ ஒன்று, ஆனால் கன்ஃபியூஸு அதனால் ஆடிடுவீங்க. சரி அதனால் நான் செய்ய போகிற பீஸை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். சரி ஓகே வாங்க போகலாம். இப்போ கிட்டத்தட்ட பான் இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற எந்த காயின் இருந்தாலும் சரி 2 ஸ்டெப் நவரும். சாரி 2 ஸ்டெப் நவரும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நீங்கள் 2 ஸ்டெப்பும் நவுத்திக்கலாம், இல்லை ஒரு ஸ்டெப்பும் நவுத்திக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ரோலேருந்து நீங்கள் எந்த காயின் எடுத்தாலும் நீங்கள் 2 ரோ எடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம், 1 or 2. ஆனால் அந்த ரோல் நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி இல்லைருந்து எடுக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி தான் பிளாக்லேயும். ஓகேங்களா? ஒயிட்டு தானே முதல்ல ஆடும் கேம் ஸ்டார்ட் பண்ணி, ஒயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டம், எந்த காயின் வேணால் எடுத்துக்கலாம், அவங்க பிளான் பண்ணி ஆடுறது. அதே மாதிரி தான் பிளாக்லேயும். இப்போ நம்ம எப்படி அதான் எடுக்கணும், இப்போ எப்படி வெட்டுறது. அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே ஒரு காயின், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்படி முன்னாடி வெட்டுறதுன்னு நினச்சிப்பாங்க. அப்படி வெட்டக்கூடாது, அப்படிலாம் வெட்டக்கூடாது. இப்போ இங்கே ஒரு காயின் இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு சைடில் ஒரு காயின் இருக்கா, சைடில் மட்டும்தான் அந்த காயின் வெட்டும், தவிர முன்னாடிலாம் வெட்டாது. சைடில் மட்டும்தான் வெட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைடில் மட்டும்தான் வெட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ சைடில் மட்டும்தான் வெட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ காயின் முன்னாடி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நடுவில் ஒரு காயின் இருக்குது. இப்போ இதை விட்டு அன்சைட் மூவ் பண்ண முடியாது, இது வெட்டவும் முடியாது. ஏன்னா அது பிளாக் பண்ணியிருக்குல்ல, அதனால் இந்த காயின் எப்படி ஸ்டாப் ஆகிடும். இந்த காயின் வேறு ஒரு காயின் இதை அட்டாக் பண்ணி, இல்லைன்னா இன்னொரு காயின் இதை வெட்டினாதான், இதை நவுத்துனாதான் இந்த காயின் நவரும். அது தவிர வேறு ஏதாவது காயின் நடுவில் இருந்துச்சுன்னா நவுறாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிச்சா? நடுவில் ஏதாவது காயின் இருந்துச்சுன்னா அது மூவ் ஆகாது. ஸ்ட்ரைட் ஆங்கிளில் எதாவது இருந்துச்சுன்னா போகவே போகாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து இப்போ நம்ம எப்படி நவுத்தணும், எப்படி எந்த ஆங்கிளில் பான் வெட்டுன்னு பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நான் சொன்னேன்ல கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு, அது இப்போ சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ இருங்க செட்டப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்லேருந்து. இப்போ ஒரு காயின் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோம்ல, ஆனால் ஒரு ஸ்டெப் தான் நவரும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 2 ஸ்டெப், அது உங்கள் இஷ்டம். போக ஒரு ஸ்டெப் தானே நவரும். அது நவுந்துட்டு போக நீங்கள் லாஸ்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன். இந்த லாஸ்ட்டு நீங்கள் உங்கள் பார்டர்லேருந்து இந்த லாஸ்ட்டு வரையும் என்ன வைக்க முடியல, இருங்க என்ன வைக்க முடியல, இருங்க. என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் இந்த பிளேஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே கீழே காட்டுதுல, இது நைட்டு இல்லை இருக்கிற ராணி ரூக்கு, நீங்கள் எதுலேருந்து எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ராஜா எடுக்க முடியாது, ராஜா தவிர நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். பானும் ராஜாவும் தவிர நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பீஸ் தான் எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ராணி தான் எடுப்பாங்க, ஏன்னா அதான் பவர்ஃபுல்லானது. இது எல்லா பவரும் சேர்ந்தது தான் ராணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துட்டான்னு வைங்களேன், ராணி எடுத்துட்டான். இப்போ இவன் ராணி எடுத்துட்டானா, இது சும்மா இங்கே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருந்த பீஸ் இங்கே போய் ராணி எடுத்துட்டானா, இப்போ ராணி இது விட்டுருங்க, இது கண்டுக்காதீங்க. இப்போ ராணி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராணி இங்கே வந்துருமா? இப்போ
இப்போ நீங்கள் இப்போ இந்த ராணி வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எப்படி தெரியுமா, இது கொண்டு போயிட்டு இதை வெட்டுறது, இது வெட்டுறது, இப்படி கொண்டு போகிறது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பானோட ஸ்பெஷல் பவர். இது வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். இது இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கே பிளான் பண்ணி கூட்டின்னு போவாங்க. இந்த இடத்துல சம்பவம் நடக்கும், பார்த்தா இங்கே ஒருத்தர் நைஸாக போய்ட்டுருப்பான். அதான் இது. சரி, இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி புரிஞ்சுதா புரியலையானு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வந்து வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பை பாய், டாட்டா, see you.